அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம 5வது அலகுல இருக்கக்கூடிய பகுதிகள்ல இருந்து தான் வினாவிடைகள், மாதிரி வினாவிடைகள நம்ம பார்க்க போறோம். அத பார்ப்பதற்கு முன்பாக, நேத்து ஒரு 2 கேள்வியோட நான் நிறைவு பண்ணியிருப்பேன். 7வது அலகுல இருக்கக்கூடிய பகுதிகள் தொடர்பா 2 கேள்வியோட நேற்றைய பகுதிய நிறைவு பண்ணியிருப்போம். அதனுடைய விடைகள பார்த்துட்டு, இன்னைக்கான வினாவிடைகள, மாதிரி வினாவிடைகள நம்ம பார்க்க தொடங்கலாம். முதல் கேள்வி, இருத்தலியல் சிந்தனையை வளர்த்தவர்களில் முதன்மையானவர் யார்? அப்படின்னு கேட்டிருப்பேன். இப்போ இந்த நால்வர்ல எட்வர்ட் சைட், சார்த்தர், பூக்கோ, மிகைல் பக்தின் அப்படிங்கிற இந்த நால்வர்ல இருத்தலியல் சிந்தனை வளர்றதுக்கு அ ரொம்ப அதிகமான பங்களிப்ப வழங்குனவர் யாரு அப்படின்னா, சார்த்தர் அவர்கள் தான். இத நம்ம இருத்தலியல் கோட்பாடு அப்படின்னு ஒரு கேள்விய நம்ம நேத்து பார்த்திருப்போம். அது பார்க்கும்போது நான் உங்களுக்கு இவருடைய பெயர நான் குறிப்பிட்டிருப்பேன். அப்ப இந்த நால்வர்ல சரியான பதில் யாரு அப்படின்னா, சார்த்தர் அவர்கள் தான். அவருடைய பங்களிப்பு இந்த இருத்தலியல் கொள்கை வளர்றதுக்கு, இந்த இயக்கம் வளர்றதுக்கு ரொம்ப அதிகமானதாக இருந்துச்சு. அடுத்து 2வதாக "கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக" என்ற நூலானது யாரை மையமிட்டு எழுதப்பட்டது? அப்படின்னு 2வதாக இந்த கேள்விய கேட்டிருப்பேன். இந்த நூலினுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னா, ராஜ் கௌதமன் அவர்கள். அவருடைய குறிப்புமே நம்ம நேத்து ஒரு கேள்வி பார்க்கும்போது பார்த்திருப்போம். அதுல அ அவர் எழுதின ஒரு நூல் தான் இந்த "கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக" என்ற இந்த நூல். இது யார மையமிட்டு எழுதியிருப்பாரு அப்படின்னா, இந்த நால்வர்ல தாயுமானவர், அருணகிரிநாதர், கண்ணதாசன், ராமலிங்கம். இதுல இந்த கேள்விக்கான சரியான பதில் ராமலிங்கம் என்பதா. வள்ளலார மையமிட்டு தான் இந்த நூல அவர் எழுதியிருப்பாரு. அப்போ இங்க ராமலிங்கம் என்று குடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த 2 கேள்விக்கும் சரியாக பதில் சொன்னவங்களுக்கும், ச பதில் சொல்றதுக்கு முயற்சி பண்ணவங்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இன்றைக்கான வினா விடைகள நம்ம அடுத்ததா பார்க்க தொடங்கிரலாம். இன்னைக்கு நம்ம எந்த பகுதியிலிருந்து பார்க்க போறோம் அப்டின்னா, 5வது அலகுல இருக்கக்கூடிய பொருள் இலக்கணம், பாட்டியல் இலக்கணம். இந்த 2 இலக்கணங்களுக்கு உட்பட்ட பகுதிகள்ல இருந்து தான் நம்ம இன்னைக்கு மாதிரி வினாக்கள பார்க்க போறோம். இப்போ இதுல பொருள் இலக்கணம் பார்த்தீங்க அப்டின்னா, அதுல உங்களுக்கு அகம், புறம், அ இறையினார் களவியல் நம்மளுடைய பாடத்திட்டத்துல இருக்கக்கூடியது பகுதி இல்லையா? அது எல்லா தொடர்பாகவும் இன்னைக்கு பார்க்கக்கூடிய கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு கேள்விகளா நம்ம பார்க்கலாம் அடுத்ததா. முதல் கேள்வி, "நம்பியக பொருள் நூற்பாவழி நிரல்படுத்துக" அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இது எங்கிருந்து குடுத்திருக்காங்க? முதற்பொருள்கள்ல இருக்கக்கூடிய நிலப்பகுதிகள குடுத்து, அது நம்பியக பொருள்ல நாற்கவிராச நம்பி அவர்கள் எப்படி நூற்பால குறிப்பிட்டிருக்காரோ, அதன்படி வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. நிரல்படுத்த சொல்லியிருக்காங்க. இப்ப முதல்ல அதனுடைய நூற்பாவ நம்ம பாத்தரலாம். நூற்பாவ பார்த்தீங்க அப்டின்னா, வரை முதல் திரை வரைக்கும். அதாவது நிலங்கள குறிப்பிடுறதுக்காக. மலையும், மலை சார்ந்த பகுதிய குறிப்பிடுறதுக்கு அவரு வரை அப்படிங்கிற அந்த சொல்ல பயன்படுத்தியிருப்பாரு. அதே மாதிரி சுரம், அடுத்தது புறவு, அடுத்து பழனம், அடுத்து திரை. இப்ப இந்த பகுதியெல்லாம் நல்லாவே நமக்கு தெரிஞ்சது. முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் இதெல்லாமே நல்லா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய பகுதி. அதனால இத நம்ம அதிகமா முக்கியத்துவம் குடுக்காம படிக்காம போயிருவோம். நல்லா தெரிஞ்சது தானே அப்டின்ட்டு. இப்ப இந்த மாதிரி கேட்டாங்க அப்டின்னா, கேள்வி எப்படி கேட்கப்பட்டிருக்கு? "நூற்பாவின் வழி வரிசைப்படுத்துக, நிரல்படுத்துக" அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இப்ப அதுல நல்லா தெரிஞ்சிருந்துச்சு அப்டின்னாலுமே, அது ஒரு தடவ அந்த நூலினுடைய ஆசிரியர் இப்ப இதே பெயர்கள்ல தான் நம்மளுக்கு தொல்காப்பியத்தினுடைய பொருளதிகாரத்துல இருக்குமா அப்டின்னா, இருக்காது. இல்லையா? மாறுபட்டு இருக்கும். அப்போ இங்க எப்படி குடுத்திருக்காங்க, தொல்காப்பியர் எந்த வரிசையில குடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம நல்லா தெரிஞ்ச பகுதிகளா இருந்தாலுமே, அத ஒரு தடவ குறைந்த நேரம் தான் அது எடுத்துக்கும் இல்லையா? அத ஒரு தடவ அந்த வரிசை முறைய நம்ம பாத்தரணும். இப்போ இங்க பார்த்தீங்க அப்டின்னா, முதல்ல நமக்கு என்ன இருக்கு? வரை தான் இருக்கு. ஆனா நம்மளுக்கு கேள்வியில வரை என்பது கிடையாது. சுரம்ல இருந்து சுரம், புறவு, திரை, பழனம் இந்த 4யும் தான் குடுத்திருக்காங்க இல்லையா? இப்ப நம்ம நூற்பாவழி பார்த்தோம் அப்டின்னா, முதல்ல நமக்கு எந்த பகுதி இடம்பெறும்? சுரம் என்பது தான். அடுத்ததாக இருக்கக்கூடியது புறவு. காடும் சார்ந்த பகுதிய குறிக்கக்கூடியது. அடுத்ததாக இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப நம்ம நூற்பாவழி தான் நம்ம வரிசைப்படுத்திட்டு இருக்கோம். வரை இங்க குடுக்கப்படல. முதல்ல சுரம், அடுத்து புறவு, 3வதாக பழம் என்பது.
வயலும் வயலும் சார்ந்த பகுதி. அடுத்து கடலும் கடலும் சார்ந்த பகுதி திரை. இப்ப இந்த வரிசையில தான் நம்மளுக்கு நூற்பாவின்படி வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன அப்படின்னா ஆப்ஷன் 3 தான். சுரம், உறவு, பலனம், அடுத்து திரை என்பதுதான். அடுத்த கேள்வி, நிலம் பெயர்ந்து உரைத்தல், அவல் நிலை உரைத்தல் இது யாருக்குரிய கூற்றுல இடம்பெறும்? பார்ப்பான், செவிலி, கண்டோர், கூத்தர் இந்த நால்வர்ல யாருடைய கூற்றுல இந்த இரண்டும் இடம்பெறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தலைவனுடைய தலைவன் தலைவியை விட்டு பிரிஞ்சக்கு அப்புறம் தலைவிக்கு ஆறுதல் சொல்லக்கூடியதாக இருந்தாலும் சரி. இப்ப இதனுடைய பொருள் நான் சொல்றேன் சுருக்கமா. தலைவிக்கு ஆறுதல் சொல்லக்கூடியதாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி தலைவன் இருக்கக்கூடிய இடத்துக்கே போயி தலைவியினுடைய நிலைய சொல்லக்கூடியது. தலைவன் இருக்கக்கூடிய இடத்துக்கே போய் தலைவியினுடைய நிலையை சொல்லக்கூடியது. அப்ப இந்த இரண்டுமே யாருடைய கூற்றுல வரும் அப்படிங்கறதுதான் நமக்கு கேள்வியா கேட்கப்பட்டிருக்கு. இந்த கேள்விக்கான சரியான பதில் கூத்தர் என்பதுதான். இத பாத்தீங்க அப்படின்னா நம்ம தொல்காப்பியத்துல இந்த கூற்றுகளை நம்மளால பார்க்க முடியும். கூத்தர், பாணர் 2 பேத்துக்குமே உரிய கூற்றாக இது 2மே கொடுக்கப்பட்டிருக்கும். நிலம் பெயர்ந்து உரைத்தல், அவல் நிலை உரைத்தல் அப்படிங்கிற இந்த 2 கூற்றுகளும் கூத்தருக்கும் வரும், பாணருக்கும் வரும். 2 பேருக்கும் உரியதாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அப்ப இதே மாதிரி நம்பி அகப்பொருள்ல பார்த்தோம் அப்படின்னாலுமே அங்கேயுமே தனித்தனியாக கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கும் இல்லையா? அந்த கூற்றுகளுமே இந்த கூத்தர், செவிலி, கண்டோர் இவங்களுடைய கூற்றுகள்லாம் முதல்ல நம்ம நல்லா படிச்சு வச்சுக்கணும். அது முடிஞ்ச அளவு இந்த நூற்பாவின் வழி நூற்பால எப்படி சொல்லியிருக்காங்களோ அதன் வழி படிச்சோம் அப்படின்னா அப்படி அதுல இருந்து கேள்வி கேட்கும் போது நம்மளால எளிமையா பதில் சொல்ல முடியும். சில சொற்கள் தான் படிக்கிறதுக்கு இந்த கூற்றுகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கடினமா இருக்கும். ஆனா பெரும்பாலும் பொருள்கள் அந்த சொல்ல வச்சே நம்மளால சொல்ற மாதிரிதான் இருக்கும். அப்ப அப்படி இருக்கிறத முதல்ல வந்து படிங்க. அப்ப உங்களுக்கு கொஞ்சம் எளிமையா இருக்கும். அப்ப இந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன அப்படின்னா கூத்தர் என்பதுதான். அடுத்த கேள்வி. இதையுமே உங்களுக்கு தொல்காப்பியத்தினுடைய பொருளதிகார இயல்களின் வழி நிரல்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கு ஒரு அதிகாரத்தையே கொடுத்துட்டாங்க. பொருளதிகாரம் அப்படிங்கிற அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா நம்மளுக்கு எத்தனை இயல்கள் இருக்கும்? 9 இயல்கள் இருக்கும் இல்லையா? அகத்திணை இயல் தொடங்கி மரபியல் வரைக்கும் 9 இயல்கள் இருக்கும். அதுல வரக்கூடிய ஒவ்வொரு நூற்பாக்களையும் கொடுத்து இந்த 9 இயல்கள்ல ஒரு 4 இயல்கள்ல வரக்கூடியத கலந்து கலந்து குடுத்திருக்காங்க. அந்த நூற்பாக்கள குடுத்து, இத வந்து அந்த இயல்களின் படி வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பதில பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஒவ்வொன்றையும், ஒவ்வொரு நூற்பாவையும் பார்த்து, அதனுடைய எந்த இயல்ல அது இடம்பெறுது அப்படிங்கிறத நம்ம வந்து முதல்ல பார்த்துரலாம். இப்போ முதலாவதாக எந்த நூற்பா நமக்கு குடுக்கப்பட்டிருக்கு? பாங்கர் நிமித்தம் 12 என்பதுதான். இது பாங்கருடைய உதவி கொண்டு கூடக்கூடிய உதவி கொண்டு கூடும் கூட்டத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பாங்கர் கூட்டம்னு சொல்லுவோம். அப்படி தொல்காப்பியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாங்கருடைய துணை கொண்டு கூடும் கூட்டம் மொத்தமா 12 வகைப்படும் அப்படின்னு இந்த நூற்பால குறிப்பிட்டிருப்பார். இத நம்ம களவியல்ல பார்க்க முடியும். களவியல் என்பது நமக்கு எத்தனாவது இயலாக இருக்கும்? 3வது இயலாக இருக்கும் இல்லையா? அந்த களவியல்ல இந்த நூற்பாவ நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்ததாக அகக்கால் அணவே மரம் எனப்படுமே அப்படிங்கிற இந்த நூற்பாவானது மரபியல்ல இடம்பெறும். இறுதியான இயலாக இருக்கக்கூடிய மரபியல்ல இந்த பாடல் வரிகளை நம்மளால பார்க்க முடியும். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? மரத்திற்குரிய இலக்கணத்தை இங்க வந்து குறிப்பிட்டு சொல்லியிருப்பாரு தொல்காப்பியர். அதாவது மரத்தினுடைய வெளிப்பகுதி மென்மைத்தன்மை உடையதாக இருக்கும். அதனுடைய அகமானது, அதனுடைய உட்பகுதியானது வலிமை பொருந்தியதாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு. அப்போ அததான் இங்க அகக்கால் அணவே மரம் எனப்படுமே அப்படிங்கிற இந்த நூற்பால குறிப்பிட்டிருப்பார். அதே மாதிரி இதுல இதனுடைய உறுப்புகள் வரும். அதே மாதிரி புள்ளினுடைய இலக்கணம் சொல்லியிருப்பாரு. அதனுடைய உறுப்புகளும் சொல்லியிருப்பாங்க. இங்க நமக்கு அந்த நூற்பா தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறனால அது குறித்தே நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா இறுதியலாக 9வது இயலாக இருக்கக்கூடிய மரபியல்ல இந்த வரிய நம்மளால பார்க்க முடியும். அடுத்ததாக இது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். வஞ்சிதானே முல்லையது புறனே என்ற இந்த அடியானது எதை குறிக்கக்கூடியது? வஞ்சி அப்படிங்கிற புறத்திணைக்குரிய அகத்திணையாக வரக்கூடியதா என்ன அப்படின்னா முல்லை அப்படிங்கிற அகத்திணை. வஞ்சி என்ற அந்த புறத்திணைக்கு
அகமாக வரக்கூடிய அதற்குரிய அகத்திணை என்ன அப்படின்னா, தொல்காப்பியர் ஒவ்வொரு புறத்திணைக்கும் உரிய அகத்திணைய வந்து சொல்லியிருப்பாரு இல்லையா? இங்க வந்து வஞ்சிக்குரியதாக முல்லை அகத்திணையை குறிப்பிடக்கூடிய இந்த வரி இங்கு வந்து குடுக்கப்பட்டிருக்கு. இது எளிமையா நம்மளுக்கு தெரியும். 2வதாக இருக்கக்கூடிய புறத்திணையல்ல தான் இந்த அடியானது நமக்கு வந்து இடம்பெறும். அடுத்ததாக இறுதியாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, எத்தினை மருகினும் மகடூம் மடல் மேல் பொற்புடை நெறிமை இன்மையான. அப்ப இந்த மகடு மடல் மேலுங்கிற இந்த சொல்ல பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நமக்கு. எந்த நிலத்திற்குரிய பெண்களாக இருந்தாலும் சரி, எந்த திணைக்குரிய பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மடல் ஏறக்கூடிய வழக்கம் இல்லை. ஆண்களுக்கு உரியதாக இருக்கக்கூடிய வழக்கம் தான் மடல் ஏறுதல். அது பெண்களுக்கு உரியது அல்ல என்பத தொல்காப்பியர் குறிப்பிட்டிருப்பாரு. அத மையமிட்டது தான் இந்த அடிகள். இந்த அடிகள் நம்ம முதல் இயலாக பொருளதிகாரத்தினுடைய முதல் இயலாக இருக்கக்கூடிய அகத்திணை இயல இந்த அடிகள நம்ம வந்து பார்க்க முடியும். அப்போ இதன்படி பார்த்தோம் அப்டின்னா, முதல்ல நமக்கு வரக்கூடியது என்ன? எத்தினை மருகினும் மகடு மடல் மேல் பொற்புடை நெறிமை இன்மையான என்ற அகத்திணை இயல்ல வரக்கூடிய இந்த அடிகள் தான். அடுத்ததாக 2வதாக புறத்திணை இயல்ல வரக்கூடியது. புறத்திணை இயல் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? 2வது இயலாக வரக்கூடியது. அடுத்து இங்க பாங்கர் நிமித்தம் 12 என்ப என்ற களவியல்ல வரக்கூடிய அடிகள். அடுத்ததாக மரபியல்ல இறுதியாக இருக்கக்கூடிய மரபியல்ல வரக்கூடிய இந்த அடிகள். மரத்திற்குரிய இலக்கணத்த சொல்லக்கூடிய அடிகள். இப்ப இந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன அப்டின்னா, 4வது ஆப்ஷன் தான். அப்போ அ அப்ப சிலருக்கு வந்து தோணலாம். அப்போ நம்ம தொல்காப்பியத்துல எத்தன நூற்பாக்கள் இருக்கு? அத்தனையும் நம்மளால பார்க்க முடியுமா? அப்டின்னு. அப்படி பார்க்கறது கடினம் தான். அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா, நீங்க அந்த தொல்காப்பியத்தினுடைய பொருள்லாம் நம்ம பார்க்கும்போது, இப்ப நீங்க புறத்திணை எல்லாம் எடுத்துட்டீங்க அப்டின்னா, அத நீங்க பார்த்தீங்க, படிச்சீங்க அப்டின்னாலே, இது இந்த நூற்பா பார்க்கணும்னு அவசியம் இல்ல. அதற்குரிய அகத்திணை இதுதான் அப்டின்னு ஒவ்வொரு திணைக்கும் படிச்சிருந்தீங்க அப்டின்னாலே, எளிமையா உங்களால சொல்ல முடியும். அது இங்க ஒரு நூற்பா வடிவத்துல இங்க வந்து நம்மளுக்கு இருக்கு. மொத்தமா மாறுபட்டு அங்க வந்து இருக்காது. அதே மாதிரி தான் மரத்திற்குரிய இலக்கணத்த வந்து மரபியல் எடுக்கிறோம், மரபியல் பகுதிய படிக்கிறோம் அப்டின்னாலுமே, கண்டிப்பா மரத்தினுடைய உறுப்புகள், அதே மாரி புள்ளினுடைய உறுப்புகள்லாம் கண்டிப்பா நம்ம வந்து படிப்போம் இல்லையா? அது படிக்கும்போதே, இதெல்லாமே உங்களுக்கு பொருளோடு ஒன்றிணைந்ததாகத்தான் இருக்கும். ரொம்ப பெரிய மாறுபாடெல்லாம் இந்த நூற்பாக்கள்ல நம்ம வந்து பார்க்க முடியாது. அப்ப இந்த இடங்கள்ல நீங்க என்ன பண்ணணும்? அப்ப அந்த இயல்ல, இது இந்த இயல்ல இந்த நூற்பாவானது இடம்பெறுது அப்படிங்கிறத, அது கூட சேர்த்து நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். முடிந்த அளவு எந்த பகுதிகள்லாம் ஒவ்வொரு இயல்லயுமே முதன்மையாக நீங்க வந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க. இப்ப அகத்திணையியல் தொடங்கி களவியல், கற்பியல் படிக்கிறீங்க அப்படின்னா, முதல்ல அத படிக்கிறதுக்கு முன்பாக, இந்த இயல்ல தான் நம்ம வந்து பார்க்கிறோம் அப்படிங்கிறத நினைவுல வச்சுட்டு நீங்க படிச்சீங்க அப்படின்னாலே, இந்த இதிலிருந்து இப்படிக்கெல்லாம் கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, நம்மளால முடிஞ்ச அளவு பதில் சொல்ல முடியும். இதுல உங்களுக்கு ஒரு 2, 3 தெரிஞ்சிருந்துச்சு அப்டின்னாலே, உங்களால நிச்சயமா பதில் சொல்ல முடியும். அதே மாதிரி தான் அதுல வர அதான் நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, எல்லா பகுதிகளையும் நீங்க வந்து மொத்தமா படிக்க போறதில்ல. கண்டிப்பா ஒரு இயல் எடுத்தீங்க, அகத்திணை இயல் எடுத்தீங்க அப்டின்னா, முதல்ல இந்த பொருள்லாம் நீங்க வந்து படிப்பீங்க இல்லையா? அத நம்ம அந்த இயல்ல தான் படிக்கிறோம் அப்டிங்கிறத நினைவுல வச்சுட்டீங்க அப்டின்னாலே, இந்த பகுதிகளுக்கெல்லாம் போதுமானதாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா, பொருள் இலக்கணத்த பொறுத்தவரைக்கும் நம்ம இறையினார் களவியல்ல படிப்போம். அதே மாரி நம்பியக பொருள்ல படிப்போம். தொல்காப்பியத்துல படிப்போம் அப்படிங்கிறனால, எல்லாத்துலயும் சில விஷயங்கள்லாம் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. முக்கியமா நம்பியக பொருள், தொல்காப்பியம்லாம் எடுத்துட்டோம்னா, கற்பியல், களவியல்லாம். அப்போ அத ஒரு தடவ நினைவுபடுத்திக்கோங்க அப்படிங்கிறத சொல்றேன். ஏன்னா, இந்த மாரி கேள்விகள் வரும்போது நம்மளால சுலபமா பதில் சொல்ல முடியும். அடுத்த கேள்வி. நொச்சி திணைக்குரிய துறைகள் கேட்கப்பட்டிருக்கு. இது புறப்பொருள் வெண்பா மாலையிலிருந்து உங்களுக்கு துறைகளானது குடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நொச்சி திணை அப்டின்னாலே நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? நொச்சி பூவ சூடி பகைவர்கள் தன்னுடைய மதில வந்து தாக்க வரும்போது, அந்த மதில அவங்கள்ட்ட இருந்து காக்கக்கூடியது. அந்த மதில காப்பது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நொச்சி திணை அப்டின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த நொச்சி திணைக்குரிய துறைகளாக மரனுடை பாசி தொடங்கி மகள் மறுத்து மொழிதல் வரை மொத்தமா 8 துறைகள். இந்த 8மே நொச்சி திணைக்குரிய துறைகளாக ஐயனார் இதனார் புறப்பொருள் வெண்பா மாலையில குறிப்பிடுறாரு. இப்போ இதுல நமக்கு 4 குடுத்து இத வரிசைப்படுத்தலாம் சொல்லலாம். அந்த நொச்சி திணைக்குரிய துறைகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் கேள்வியா வந்து கேட்டிருக்காங்க. இப்ப முதல்ல இங்க பார்த்தீங்க அப்டின்னா, இந்த 4ம் இங்க நான் ஹைலைட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த 4மே உங்களுக்கு வந்து
கேள்வியில குடுக்கப்பட்டிருக்கும். இதனுடைய பொருள மட்டும் நம்ம ரொம்ப சுருக்கமா பாத்தரலாம். இப்ப முதல்ல பார்த்தீங்க அப்டின்னா, ஊர் செரு. ஊர் செரு அப்படிங்கிறது இவங்களுடைய பகைவர். நொச்சியாரியினுடைய பகைவராக நம்ம யார சொல்லுவோம்? உழிஞை வீரர்கள தான் சொல்லுவோம் இல்லையா? அப்போ அவங்க இவங்க கூட வந்து போரிடும்போது, அவங்களால உழிஞியாரால நொச்சியார் நாட்டுல இருக்கக்கூடிய காபற்காடோ, அகழியோ அழியாதபடி போர் செய்யக்கூடியது. நொச்சியார் வந்து உழிஞியார வந்து எதிர்த்து போர் செய்யக்கூடியத என்னன்னு சொல்லப்படுது? ஊர் செரு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து குதிரை மரம். குதிரையினுடைய சிறப்ப சொல்லக்கூடியது. அடுத்ததாக இருக்கக்கூடியது அடுத்ததாக இருக்கக்கூடியது எயிர்போர். எயில காப்பதற்காக ஏன்னா அதுக்கு தான் மதில காக்கிறதுக்காக தான் நடக்கக்கூடியது இல்லையா? அத சொல்லக்கூடிய துறை. அடுத்து இறுதியாக பார்த்தோம் அப்டின்னா, அழிப்படை தாங்கல் என்பது. அதாவது ஒரு போர் செய்யும்போது ஒரு மறவர் ஒரு வீரர் இறந்துட்டாங்க அப்டின்னா, அந்த வீரருடைய இடத்துக்கு உடனே அடுத்த வீரர் வந்து தொடர்ச்சியாக அவங்க வந்து போர் செய்வாங்க. பகைவர்களை எதிர்த்து போர் செய்வாங்க. அத சொல்லக்கூடியது என்ன அப்டின்னா, அழிப்படை தாங்கல் என்ற இந்த துறை. அப்போ நமக்கு கேள்வியில குதிரை மரம், ஊர் செரு, எயிர்போர், அழிப்படை தாங்கல் அப்படிங்கிற 4 துறைகளுமே குடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் 1 தான். 4மே வரும். அடுத்த கேள்வி. இறையனார் அகப்பொருள்ல இருந்து இந்த கேள்வியானது கேட்கப்பட்டிருக்கு. இறையனார் அகப்பொருள் உரையில் உயர்ந்தோருக்குரிய பிரிவுகளாக கூறப்படக்கூடிய பிரிவுகள் எது அப்படின்னு கேள்வியா கேட்கப்பட்டிருக்கு. ஓதர் பிரிவு, பகைவயிர் பிரிவு, காவற் பிரிவு, பொருட்பிணி பிரிவு என்பது. இப்போ இந்த இடத்துல பிரிவுகள் நம்ம தொல்காப்பியத்தையும் நம்பியக பொருளையும் மையமிட்டு படிச்சிருந்தோம் அப்படின்னா, அதே மாதிரி இறையனார் அகப்பொருள்ல இருக்காது. வேறுபாடுகள் நமக்கு இருக்கும். அதனால அதே தான் பிற நூல்கள்லயும் வரும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிறக்கூடாது. ஒவ்வொன்றுமே தனியா நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். தொல்காப்பியத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கு, நம்பியக பொருள்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. இங்க வந்து இறையனார் அகப்பொருள்ல வந்து குடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அ உயர்ந்தோருக்குரிய பிரிவுகளாக எதெல்லாம் அங்க சொல்லப்பட்டிருக்குங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம். இப்ப இது நூற்பாகவாகவே உங்களுக்கு வந்து இடம் பெற்றிருக்கும். ஓதலும், ஓதலும் காவலும், ஓதற் பிரிவும், காவற் பிரிவும் உயர்ந்தோருக்குரிய அப்படின்னு இது அப்படியே நூற்பாவா உங்களுக்கு வந்து இறையனார் களவியல்ல நம்மளால பார்க்க முடியும். அதே தான் இங்க வந்து கேள்வியாவும் கேட்டிருக்காங்க. அவங்க உயர்ந்தோருக்குரிய பிரிவுகளாக வரக்கூடியது எது அப்படின்னு. சில நேரங்கள்ல அந்த நூற்பாவுக்குரிய சொற்கள அப்படியே மாறாம கூட உங்களுக்கு கேள்வியானது வரும். இப்ப இதுல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பார்த்தோம். ஓதர் பிரிவு, கல்வி கற்பதற்காக பிரிந்து செல்லக்கூடிய இந்த ஓதர் பிரிவும், அடுத்ததாக இருக்கக்கூடிய காபர் பிரிவும். இது 2ம் பார்த்தோம் அப்படின்னா, எதுல யாருக்குரிய பிரிவுகளாக வரக்கூடியது? உயர்ந்தோருக்குரிய பிரிவுகளாக வரக்கூடியது. அப்ப இந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் 1 தான். ஏ, சி இந்த 2ம் மட்டும் தான் சரி. இப்ப இதுல பார்த்தீங்க அப்டின்னா, இந்த பொருட்பிணி பிரிவு என்பது இருக்கு இல்லையா? இத வந்து இறையனார் அகப்பொருள் உரையில வந்து இழிந்தோருக்குரிய உரை இழிந்தோருக்குரிய பிரிவுகள் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு. இது குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த செய்தியும் இதோட இணைந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இதுல உயர்ந்தோருக்குரிய பிரிவுகளாக நம்ம ஓதர் பிரிவையும், காவற் பிரிவு இந்த 2ம் தான் உயர்ந்தோருக்குரிய பிரிவுகளாக இந்த நூல்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி, பாட்டியல் இலக்கணத்த மையமிட்டது. பிள்ளை கவி முதல் புராணம் ஈறாக 96 என்னும் தொகையதாம் என்று கூறும் நூல் எது? பன்னிரு பாட்டியல், இந்திரகாளியம், பிரபந்த மரபியல், நவநீத பாட்டியல். இப்போ இந்த இந்த அடிகளானது எத சொல்லக்கூடியது? பிள்ளை கவி முதல் ஆக புராணம் பிள்ளை கவி தொடங்கி புராணம் முடிய மொத்தமா 96 வகைப்படும் சிற்றிலக்கியங்கள், பிரபந்தங்கள் மொத்தமா 96 வகைப்படும் அப்படின்னு இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. அத சொன்ன நூல். இந்த அடிகள் எந்த நூல்ல இடம்பெறும் என்பதுதான் கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கு. இதுவுமே நம்ம சிற்றிலக்கியங்கள பத்தி படிக்கும்போதும் இத வந்து படிப்போம். அதே மாரி பாட்டியல் இலக்கணத்த பார்க்கிறோம் அப்டின்னாலுமே, முதல்ல இந்த குறிப்ப தான் நம்ம வந்து பார்ப்போம் இல்லையா? இப்போ இந்த கேள்விக்கான சரியான பதில் பிரபந்த மரபியல் என்பதுதான். இந்த பிரபந்த மரபியல் நூல்ல தான் இந்த அடிகள நம்மளால பார்க்க முடியும். இந்த பிரபந்த மரபியல் நூலினுடைய ஆசிரியர் நமக்கு தெரியல. ஆசிரியர் பேர் தெரியல. ஆனா இந்த அடிகளானது 96 அப்படின்னு குறிப்பிட்ட நூல் எது அப்படின்னா, பிரபந்த மரபியல் என்பதுதான்.
அடுத்ததாக ஒரு பொருத்துக. இந்த பொருத்துகள பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு புறமாக நமக்கு ஆம், அகவாழ்வில் நிகழக்கூடிய நிகழ்வுகள் ஒரு புறமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனுடைய சுருக்கமாக, அதனுடைய பொருள ரொம்ப சுருங்கிய வடிவமாக இன்னொரு புறம் வந்து குடுத்திருக்காங்க. அதனுடைய பொருளாக. இப்போ ஒரு புறம் வந்து இற்செரிப்பு, வாயில்கள், முன்னுறுப்புணர்ச்சி, அதே மாரி உயங்கள் அப்படிங்கிற 4 குடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பெரும்பாலும் நமக்கு வாயில்கள் என்பது நமக்கு தெரியும். வாயில்கள் என்பவர்கள் யாரு நம்ம சொல்லுவோம்? தலைமக்களுக்கு. அதாவது தலைவிக்கும், தலைவனுக்கும் ஊடல் நடக்கும்போது, அவங்க 2த்துக்கும் ஏதாவது சண்டை காரணமாக அவங்க பிரிஞ்சுட்டாங்க அப்டின்னா, அந்த ஊடல தணிக்கக்கூடியவங்களாக, சேர்த்து வைக்கக்கூடியவங்களாக யார் இருப்பாங்க? வாயில்கள் தான் இருப்பாங்க இல்லையா? அப்போ வாயில்கள் என்பவர்கள் இங்க யாரு? ஊடல் தணிப்போர் என்பது தான் அதனுடைய பொருளாக இருக்கக்கூடியது. இங்க சுருக்கமாக குடுத்திருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்டின்னா, இற்செரிப்பு என்பது. இற்செரிப்பு அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? தலைவிய வந்து தலைவிக்கு தான் இற்செரிப்பானது நடக்கும். அதாவது தலைவியினுடைய பெற்றோர் வீட்டு காவல்ல வைக்கிறது தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஹவுஸ் அரெஸ்ட் பண்றாங்க இல்லையா? அததான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, இற்செரிப்பு அப்படிங்கிற இந்த சொல்லாக பயன்படுத்துறாங்க. அப்போ அந்த இற்செரிப்பு அப்படிங்கிற சொல்லோட பொருந்தி வரக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா, வீட்டு காவல் என்பதுதான். அடுத்ததாக முன்னூறு புணர்ச்சி என்ற இந்த சொல். இந்த முன்னூறு புணர்ச்சி அப்டின்னா என்னன்னா, இனிய எளிமையா நம்மளுக்கு தெரியணும் அப்டின்னா, இயற்கை புணர்ச்சி இருக்கு இல்லையா? நம்மளுக்கு தெரியும். தலைவனும், தலைவியும் கொடுப்போர், கொள்வோர் இல்லாம அ கூடக்கூடியது, சேரக்கூடியது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இயற்கை புணர்ச்சின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த இயற்கை புணர்ச்சியினுடைய வேறு பெயர்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடியது தான் என்ன அப்டின்னா, இந்த முன்னூறு புணர்ச்சி என்பது. இது பிற அகநூல்கள்லாம் இந்த சொல்ல நம்மளால பார்க்க முடியும். முன்னூறு புணர்ச்சி அப்டிங்கிற சொல்ல. அப்ப இந்த முன்னூறு புணர்ச்சி என்பது எத மையமிட்டது அப்டின்னா, கூடல மையமிட்டது. அதான். அதனுடைய விளக்கத்த ரொம்ப விரிவா இல்லாம, அந்த சொல்லுக்குள்ள சுருக்கமா நம்மளுக்கு வந்து குடுத்து, எதனோடு எது பொருந்தும் அப்படிங்கிற மாரி இங்க கேட்டிருக்காங்க. கடைசியா இறுதியா பார்த்தோம் அப்டின்னா, உயங்கள். உயங்கள் என்பது வருந்துதல வந்து குறிக்கக்கூடியது. இந்த சொல்ல நீங்க வந்து நம்பியகப் பொருள் அ இ இரவுக்குறியினுடைய வகைகள பார்க்கும்போது, அந்த இடத்துல தலைவியினுடைய வருத்தத்த சொல்லக்கூடிய நிலையில, தலைவனை எண்ணி தலைவி வருத்தப்படுவாங்க. அந்த நிலையில இந்த சொல்ல வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. உயங்கள் அப்படிங்கிற இந்த சொல்ல வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ உயங்கள் என்பதினுடைய பொருள் என்ன அப்படின்னா, வருத்தம், வருந்துதல் என்பதுதான். அப்போ வீட்டுக்காவலானது எச்சரிப்போடு பொருந்தி வரக்கூடியது. ஊடல் தணிப்போர் என்பது வாயில்களோடு பொருந்தி வரக்கூடியது. முன்னூறு புணர்ச்சி என்பது இயற்கை புணர்ச்சியினுடைய வேறு பெயர்கள்ல வரக்கூடியது. அதனால இது கூடல் என்ற பொருளோடு இணைந்து வருது. அடுத்து இறுதியாக வருத்தம் என்ற பொருள தரக்கூடிய சொல் தான் என்ன அப்படின்னா, உயங்கள் என்பது. இப்ப இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் 4 தான். அதே மாரி இதுல பார்த்தீங்க அப்டின்னா, நம்பியக பொருள்ல வந்து கற்பிற்குரிய கிளவிகள், களவிற்குரிய கிளவிகள்லாம் வந்து குடுத்திருப்பாங்க. அப்ப அதனுடைய வரிசைகளுமே உங்களுக்கு இந்த மாதிரி அதனுடைய பொருள குடுத்து கேட்கலாம். இல்ல அதனுடைய வரிசைப்படுத்துக, நிரல்படுத்துக, நூற்பாவின் வழி அப்டின்னு கூட உங்களுக்கு கேள்வியானது வரலாம். இப்போ அடுத்த கேள்வி நம்ம வந்து பார்க்கலாம். இந்த கேள்வியானது பிரபந்த தீபிகையிலிருந்து கேட்கப்பட்டிருக்கு. பிரபந்த தீபிகை நூல் குறித்து, பாட்டியல் நூல் குறித்து 4 குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் குறிப்பு என்ன அப்டின்னா, கிபி 17ஆம் நூற்றாண்டில் இப்ப நமக்கு தெரிஞ்ச குறிப்புல இருந்து நம்ம வந்து தொடங்குவோம். முதல்ல வந்து இது சிற்றிலக்கியங்களுக்கு, பிரபந்தங்களுக்கு இலக்கணம் கூறக்கூடிய நூல் தான். இது சரிதான். அடுத்ததாக இது 17ஆம் நூற்றாண்டில் முத்துவேங்கட சுப்பையரால் இயற்றப்பட்டது என்பது குடுக்கப்பட்டிருக்கு. இதனுடைய ஆசிரியர் இவர்தான். முத்துவேங்கட சுப்பையர் அவர்கள் தான். இது சரி. ஆனா இது 17ஆம் நூற்றாண்டை சார்ந்த நூல் கிடையாது. இது 19ஆம் நூற்றாண்டை சார்ந்த நூல். இப்போ இதுதான் நமக்கு தவறான கருத்தாக வரக்கூடியது. இது தனியா குடுத்திருந்தாங்க. 17ஆம் நூற்றாண்டை சார்ந்த நூல் அப்படின்னு குடுத்திருந்தாங்க அப்படின்னா, அதுவும் தவறாகத்தான் நம்மளுக்கு வந்து இருந்திருக்கும். ஆனா இப்படி இணைச்சு குடுத்தாலுமே, அதுல இருக்கக்கூடிய எல்லா சொற்களையும் சேர்த்து தான் நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? இது மட்டும் சரி அப்படின்ட்டு நம்ம வந்து ஆப்ஷன் 1 வந்து செலக்ட் பண்ணிறக்கூடாது. அப்போ இது வந்து இதனுடைய நூற்றாண்டானது இங்க தவறாக குடுக்கப்பட்டிருக்கு. 19ஆம் நூற்றாண்டுல தான் இந்த நூலானது தோன்றுச்சு.
அடுத்ததாக செந்தமிழ் இதழில் வெளியிடப்பட்டது அப்படிங்கிற குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து மதுரை தமிழ் சங்கத்தினால வெளியாகக்கூடிய இந்த செந்தமிழ் இதழ்ல முதல்ல இந்த நூலானது வெளியாச்சு. அப்ப இந்த குறிப்பு சரிதான். இறுதியாக பாத்தீங்க அப்படின்னா இந்த நூலினுடைய பதிப்பாசிரியருள் சாவே சுப்பிரமணியரும் ஒருவர் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமா, சாவே சுப்பிரமணியன் அவர்களும் அன்னி தாமசு அவர்களும், சாவே சுப்பிரமணியன், அன்னி தாமசு, இவங்க 2 பேருமே இதற்கு உரை எழுதி பதிப்பிச்சிருக்காங்க. அந்த நூலை வந்து உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் வந்து வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? இங்க ஒரு குறிப்பு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. சாவே சுப்பிரமணியன் அவர்களினுடைய குறிப்பு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இதுவுமே உங்களுக்கு சரியானது தான். அப்ப இந்த கேள்விக்கான சரியான பதில் பி, சி, டி இந்த 3 மட்டும் தான் சரி. ஏ வந்து தவறு. அப்போ ஆப்ஷன் 3 தான் சரியான பதில். அடுத்த கேள்வி, ஏறிய மடல் திறம், இளமை தீர்திறம் எதற்குரிய கூறுகள் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. எதனுடைய வகைகள்ல நம்ம வந்து இல்ல பாகுபாடுகள்ல இதை வந்து நம்ம பார்க்க முடியும். கைக்கிளை, பெருந்திணை, மடல் ஏறுதல், இடந்தலைப்பாடு என்ற இந்த 4னுள் எதனுடைய வகையில நம்ம வந்து இதை பார்ப்போம். இப்போ இது சொல்லக்கூடிய நூற்பாவை நம்ம முதல்ல பார்த்தரலாம். இந்த நூற்பா என்ன அப்படின்னா, இது முழுவதுமான நூற்பால இருந்து இந்த முதல் அடிகளை மட்டும் இங்க வந்து கொடுத்திருக்காங்க. முதல்ல ஏறிய மடல் திறம் என்பது எதை குறிக்கக்கூடியதுன்னா மடல் ஏறுதலை வந்து குறிக்கக்கூடியது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இளமை தீர்திறம். இளமை தீர்திறம் என்பது வந்து இளமை பருவம் கடந்த இளமை பருவம் கடந்தக்கு அப்புறமும் தோன்றக்கூடிய அந்த வேட்கை உணர்வை காமத்தை சொல்லக்கூடியதான் இந்த இளமை தீர்திறம் என்பது. அடுத்ததாக தேறுதல் ஒளிந்த காமத்து மிகுதிறம் என்பது மிகுந்த காமத்தை வந்து சொல்லக்கூடியது. அடுத்ததாக இறுதியாக இருக்கக்கூடியது மிக்க காமத்து மிடலோடு தொகை, மிக்க காமத்து மிடலோடு தொகை என்ற இந்த அடிகளானது வரம்பு கடந்த காம மிகுதியால வரம்பு கடந்த ஏற்படக்கூடிய வரம்பு கடந்த செயல்களை சொல்லக்கூடியதுதான் இந்த அடி. இப்ப பொருளை நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இந்த 4மே எதனோடு பொருந்தி வரக்கூடியது அப்படின்னா பொருந்தா காமம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த பெருந்திணைக்குரிய வகைகள்ல கூறுகளாக வரக்கூடியதுதான் இந்த 4ம். அப்ப இந்த 4ல கேள்வியா நமக்கு வந்து எதை கேட்டிருக்காங்க? முதல் 2 மட்டும் நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஏறிய மடல் திறம், இளமை தீர்திறம் என்ற முதல் 2 வகைகள் கூறுகளை மட்டும் இங்க வந்து கொடுத்து இது எதற்குரியது அப்படின்னு கேள்வியா கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன அப்படின்னா பெருந்திணை என்பதுதான். அடுத்தும் நம்ம ஒரு பொருத்துக பார்க்க போறோம். இந்த பொருத்துகள்ல தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய விலங்குகள் பெயர்களும் அதற்குரிய இனப்பெயர்களும் ஒரு புறம் கொடுத்திருக்காங்க. இப்ப குரங்கு, கூகை, குதிரை, எருமை இந்த 4ம். இப்ப முதல்ல பார்த்தோம் அப்படின்னா குரங்குக்குரியதாக நம்ம எதை சொல்லுவோம்? எந்த இனப்பெயர்கள்ல சொல்லுவோம்? கடுவன் என்பது குரங்குக்குரியதாக வரக்கூடியது. அடுத்து கூகை என்பது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? கோட்டான் என்பது கூகைக்குரியதுல தான் வரும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா குதிரை, குதிரைக்குரிய இனப்பெயர்கள்ல சேவல் என்பதும் ஒன்று. இறுதியாக எருமை, இது வந்து கண்டி என்ற பெயரோடு பொருந்தி வரக்கூடியது. அப்போ குரங்கு, கடுவன், கூகை, கோட்டான், குதிரை, சேவல், எருமை, கண்டி என்ற இந்த 4ம். இந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன அப்படின்னா ஆப்ஷன் 2 தான். இரண்டாவதாக வரக்கூடியதுதான். இதுல இந்த ஆண்பார் பெயர்கள், பெண்பார் பெயர்கள்லாம் கொடுத்திருப்பாங்க இல்லையா? அதுல இருந்து கேட்கப்பட்டிருக்கு. அது பிற பெயர்களும் நீங்க வந்து நல்ல கவனமா தெரிஞ்சிருக்கணும். மரபியல்ல இருக்கக்கூடிய பகுதி. அந்த பிற பெயர்களும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அடுத்த கேள்வி, பெருவஞ்சி என்பது என்ன? அதாவது பெருவஞ்சியினுடைய பொருளை வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 4ல பெருவஞ்சியினுடைய பொருளாக வரக்கூடியது எது அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஒவ்வொரு பொருளையும் பார்த்து அது எந்த துறைகள்ல வரும், வஞ்சிக்குரிய துறைகள்ல எதற்குரியதாக வருங்கிறத நம்ம பார்த்திடலாம். முதல்ல வஞ்சி அரசனுடைய வெற்றிய சிறப்பித்து சொல்லக்கூடிய துறை எது அப்படின்னா நல்லிசை வஞ்சி என்பதுதான். அப்போ வஞ்சி அரசனுடைய புகழ, அவனுடைய வெற்றிய சிறப்பிச்சு சொல்லக்கூடிய துறையாக இருக்கக்கூடியது இந்த துறை.
அடுத்ததாக பகைவர் நாட்டை தீயிட்டு கொளுத்துவத பத்தி பேசக்கூடிய துறை என்ன அப்படின்னா உளப்புல வஞ்சி என்பது. அதே மாதிரி அந்த பகைவர் நாட்டுல இருக்கக்கூடிய பொருள்களை, அவங்க நாட்டு பொருள்களை கொள்ளையடிப்பத பத்தி பேசக்கூடியது எது அப்படின்னா மலப்புல வஞ்சி. அடுத்து இறுதியாக பகைவர் நாட்டினை மீண்டும் தீயிட்டு அழிப்பது. இது உளப்புல வஞ்சி என்பது முதல்ல தீயிட்டு கொளுத்துறது. அந்த கோபம் தீராத காரணத்தினால மறுபடியுமே அந்த நாட்டை அந்த வஞ்சி அரசன் தீயிட்டு கொளுத்துவாங்க பகைவர் நாட்டை. அத சொல்லக்கூடிய துறையினுடைய பெயர் தான் என்ன அப்படின்னா பெருவஞ்சி என்பது. இப்ப நமக்கு கேள்வி எங்க எதுல இருந்து கேட்டிருக்காங்க? பெருவஞ்சி என்பதுல இருந்து தான் கேட்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த கேள்விக்கான சரியான பதில் பகைவர் நாட்டினை மீண்டும் தீயிட்டு அழிப்பது என்பதுதான். சரிங்களா? அதே மாதிரி இல்ல அப்படியே ஆப்போசிட்டா எதிர்மறையா கூட உங்களுக்கு கேள்வியானது கேட்கப்படலாம். இந்த பொருள குடுத்து அது எந்த துறையாக வரும் அப்படிங்கிற மாரியும் கேள்வி கேட்கப்படலாம். அப்போ பொருள் படிக்கும்போது, துறை படிக்கும்போது அதனுடைய பொருளும் நம்ம நல்லா தெளிவா படிச்சிருக்கணும். அப்போ இந்த கேள்வியானது இந்த இந்த பெருவஞ்சியானது இந்த மீண்டும் தீயிட்டு அழிப்பத பகைவர் நாட்ட மீண்டும் தீயிட்டு அழிப்பத பொருளாக கொண்டதுதான். இந்த 4வது ஆப்ஷன் தான் இந்த கேள்விக்கான சரியான பதில். அடுத்தது கூற்று கேள்வி. 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் கூற்று பார்த்தீங்க அப்படின்னா, இன்பத்து வெறுத்தலும், துன்பத்து புலம்பலும் பெருந்திணைக்குரிய மெய்ப்பாடுகளாக தொல்காப்பியர் கூறுகிறார். இப்ப தொல்காப்பியத்தினுடைய மெய்ப்பாட்டியல்ல பார்த்தோம் அப்படின்னா, பெருந்திணைக்குரிய மெய்ப்பாடுகள்ல முதல்ல இடம்பெறக்கூடியது இந்த 2ம் தான். இன்பத்து வெறுத்தல், துன்பத்து புலம்பல் என்ற இந்த 2ம் தான் முதல்ல இடம்பெறும். இப்ப இந்த கூற்று சரிதான். அடுத்து மருட்கைக்குரிய நிலைகளன்களுள் ஒன்று மென்மை அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த 8 மெய்ப்பாடுகளும் தோன்றக்கூடிய இடங்கள், அதனுடைய அடிப்படை நிலைகளன்கள் ஒவ்வொன்றுக்கும் 4 4 கொடுக்கப்பட்டிருக்கும் இல்லையா? அதே மெய்ப்பாட்டியல்ல அதுல கேள்வியானது எங்கிருந்து அந்த கூற்று என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மருட்கைக்குரிய நிலைகளன்களுள் மென்மை என்ற ஒன்றும் உண்டு அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த 4ல புதுமை, பெருமை, சிறுமை, ஆக்கம் இந்த 4ம் தான் உங்களுக்கு மறுமையில வருமே தவிர மென்மை என்பது வராது. இப்ப மென்மை என்பது எதற்குரியதாக வரும்? இளிவரலுக்குரியதாகத்தான் வரும். அப்போ இந்த கூற்றானது தவறு. அது மறுமைக்குரிய நிலைகளன்கள் அல்லாமல் இளிவரலுக்குரிய நிலைகளன்கள ஒன்ற இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன அப்படின்னா முதல் கூற்று, கூற்று 1 சரி. அதே மாதிரி கூற்று 2 என்பது தவறு. இதே இடத்துல உங்களுக்கு உறுதி கூற்று, காரண கூற்று குடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த உறுதி கூற்றுக்கும், காரண கூற்றுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்த்து தான் நீங்க பதில் சொல்லணும். அந்த மாதிரி கேள்விகள் வருது அப்படிங்கிற பட்சத்துல. அடுத்ததாக புராண திருமலைநாதரின் புதல்வரால் படைக்கப்பட்ட பாட்டியல் நூல் எது அப்படின்னு பாட்டியல் நூல்ல இருந்து ஒரு கேள்வி. பன்னிரு பாட்டியல், சிதம்பர பாட்டியல், வெண்பா பாட்டியல், வரையறுத்த பாட்டியல் என்ற இந்த 4 பாட்டியல் நூல்கள். இப்போ இந்த இந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன அப்படின்னா சிதம்பர பாட்டியல் என்பதுதான். அதாவது சிதம்பர பாட்டியல் அப்படிங்கிற நூலானது பரஞ்சோதி அவர்களால படைக்கப்பட்ட நூல். இந்த சிதம்பர பாட்டியலினுடைய தொடக்கத்துல நம்ம ஒரு காப்பு பாடலை பார்க்க முடியும். அந்த பாடல்லையே இந்த குறிப்பானது நம்மளுக்கு இடம் பெற்றிருக்கும். இப்போ அந்த அந்த காப்பு பாடலானது நினைத்தவருக்கு நினைத்தவருக்கு அப்படின்னு தொடங்கக்கூடியது. அது நீண்டி இருக்கும். நான் உங்களுக்கு இங்க அந்த அடிகள் எங்க வருதோ அதை மட்டும் இங்க கொடுத்திருக்கேன். இந்த நினைத்தவருக்கு அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் காப்பு பாடல். அதுல இறுதியாக வரக்கூடிய அடிகள்ல இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஹைலைட் பண்ணி கொடுத்திருக்கேன் இல்லையா? புராண திருமலைநாதன் தவத்தார் அப்படின்னு இங்க கொடுத்திருப்பாங்க. சார்ந்த பரஞ்சோதி என்பான்றான் அப்படின்னு இங்க கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ அவருடைய புதல்வன் அப்படிங்கிற பரஞ்சோதி புராண திருமலைநாதன் அவர்களினுடைய புதல்வன் தான் அப்படிங்கிறத காப்பு பாடல்லையே நம்மளால பார்க்க முடியும். அந்த சிதம்பர பாட்டியலினுடைய காப்பு பாடல்லே நம்மளால பார்க்க முடியும். அப்ப அதை மையமிட்டு தான் இந்த கேள்வியும் கேட்கப்பட்டிருக்கு. நேரடியா பரஞ்சோதியாரால படைக்கப்பட்ட பாட்டியல் நூல் எதுன்னு கொடுக்காம அவருடைய தந்தை பெயரை கொடுத்து அது எந்த நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன அப்படின்னா சிதம்பர பாட்டியல் என்பதுதான்.
இதோட இன்றைய பகுதியானது உங்களுக்கு வந்து நிறைவு பெறுது. இன்னைக்கு நம்ம வந்து பொருள் இலக்கணம், பாட்டியல் இலக்கணம் தொடர்பா மாதிரி வினா விடைகள நம்ம வந்து பார்த்தோம். படிக்கும்போது இதையும் நினைவுல வச்சுட்டு, இந்த பகுதிகள்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த பகுதிகள்லாம் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, இப்படியும் கேள்விகள் வரலாம் அப்படின்னும், இப்ப நம்ம பார்த்த கேள்விகள்ல சில கேள்விகள் யுஜிசி நெட்ல இருந்து கேட்கப்பட்ட கேள்விகளும் இதுல உங்களுக்கு உட்படுத்தி குடுத்துருக்கேன். எல்லாமே அதிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் இல்ல. ஒரு சில கேள்விகள் இருக்கும். ஆம், அப்போ அது படிக்கும்போது இந்த பகுதிகள்லாம் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, இதுல இருந்து இப்படியும் கேள்விகள் வரலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் நினைவுபடுத்திட்டு படிங்க. சரிங்களா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 2 கேள்வி வந்து இன்னைக்கும் இந்த பகுதியில இருந்து நான் கேட்கிறேன். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, "பெற்ற பெருவளம் பெறாருக்கு அறிவுரியி" என்னும் அடிகள் இடம்பெறும் திணை எது? பாடான், வாகை, தும்பை, உழிஞை இந்த 4 திணைகள்ல இந்த அடிகள் இந்த அடிகள் இடம்பெறக்கூடிய திணை எது என்பது முதல் கேள்வி. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, தீதுடை புலவி தீர்க்கும் அகமாந்தர் யார் என்பது 2வது கேள்வி. இளைஞர் இளையர், கண்டோர், பா பாகன், நற்றாய். இளையர், கண்டோர், பாகன், நற்றாய். இந்த 4 தீதுடை புலவி தீர்க்கக்கூடிய அகமாந்தர் யார் என்பது. இதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நூற்பால இருந்து இந்த கேள்வியானது உங்களுக்கு கேட்டிருக்கேன். இந்த 2க்குமான விடை தெரிஞ்சவங்க கமெண்ட்ல வந்து சொல்லலாம். அதே மாதிரி இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பகுதிகள்ல இறுதியா சில பகுதிகள்லாம் உங்களுக்கு கேள்வியோட நிறைவு செஞ்சிருப்பேன். அந்த கேள்வி கேட்கறது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா? அப்படிங்கிறதும் இதோட இணைச்சு எனக்கு வந்து சொல்லுங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா, இனி வரக்கூடிய நாட்கள்லயும் அத வந்து தொடரலாம். இல்ல அப்படின்னா, நம்ம இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய மாதிரி வினா விடைகள், அதனுடைய கேள்விகளையும், அதனுடைய பதில்களையும் மட்டும் பார்த்து, அதோட நம்ம வந்து பகுதிகள வந்து நிறைவு செஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா? இல்லையா? அப்படிங்கிற அத கொஞ்சம் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இப்போ இன்றைக்கு நம்ம பொருள் இலக்கணம், பாட்டியல் இலக்கணம் இது தொடர்பான பகுதிகள வந்து இன்று நம்ம வந்து பார்த்திருக்கோம். இது நாளை வந்து உங்களுக்கு வேறு சில இலக்கண பகுதிகள் தொடர்பான கேள்விகள நம்ம வந்து பார்க்கலாம். எல்லாரும் நாட்கள் நெருங்க நெருங்க எல்லாத்துக்கும் பயமும் ரொம்ப அதிகமாயிட்டே போகும். அதே மாரி படிக்கிறதுக்கு நெறைய பகுதிகள் இருக்கு. இப்படி கேள்விகள்லாம் பார்க்கும்போது, சிலருக்கு நெறைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல அப்படிங்கும்போது, ஏன்னா நம்மளுக்கு எதுவுமே தெரியலையா? அப்படிங்கிற எண்ணம்லாம் வரலாம். அதனால யாரும் அத நெனச்சு கவலைப்பட்டு படிக்கிற நேரத்த வந்து குறைச்சு, இல்ல அடுத்த தடவ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்குலாம் யாரும் வந்துர வேண்டாம். முடிஞ்ச அளவு உங்களுடைய உழைப்ப வந்து குடுங்க. அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். அதே மாரி இப்போ நீங்க ரொம்ப நேரம் படிக்கிறீங்க அப்படிங்கும்போது, ரொம்ப நேரம் கடினமான பகுதிகளே படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, அ கொஞ்சம் அதோட இண உங்களுக்கு பிடிச்ச பகுதிகள், வேற அந்த 10 யூனிட்ல உங்களுக்கு எந்த யூனிட்ல இருக்கக்கூடிய பகுதி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ, அத கொஞ்சம் கடினமான பகுதிகள் நெறைய நேரம் படிச்சுட்டீங்க அப்படின்னா, கொஞ்ச நேரம் அத எடுத்து படிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு அ நல்லா நம்மளுக்கு தெரிஞ்ச பகுதியா இருக்கே அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து இருக்கும். சரிங்களா? அதனால ரொம்ப நேரம் அந்த கடினமான பகுதிகளே அப்படியே ரொம்ப நேரம் அப்படியே தொடர்ச்சியா படிச்சுட்டு படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, இத கூட நீங்க வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதனால எல்லாரும் இருக்கக்கூடிய நேரத்த சரியாக பயன்படுத்துங்க. வரக்கூடிய தேர்வில் நீங்கள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட்.